இல்லைன்னா இத்தனை பேரும் நாங்க ஒரே நாள் செத்துட்டா கூட சந்தோஷம். உங்க மனசுக்கு சந்தோஷமா தான். எங்களுக்கு வழியே இல்லை. இதை விட்டா கஞ்சி குடிக்க முடியாது. வியாபாரம்னா ஒரு நாளைக்கு பட்டினியா தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு வழி இல்லாத எம்எல்ஏ கிட்ட மருந்து கூட சாகணும், இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றி கொலிச்சிக்கணும். அதான் எங்களுக்கு வழி சேர்த்து. எங்களுக்கு இது இல்லைன்னா வழி இல்லை. எங்களால் பிழைக்க மார்க்கும் தெரியாது. இதுலதான் நாங்க வாடகை கட்டி வகுத்த வளர்த்து புள்ளிங்களை வளர்க்குறோங்க. இதை விட்டா நாங்க பணம் கட்டி எங்களால வியாபாரம் பண்ண முடியாது. அதனால எங்களுக்கு இது இல்லைன்னா கதி இல்லை. உங்களாலதான் எங்களுக்கு பழைய இடம் உட்கார வச்சு நாங்க அதை வச்சு புள்ளிங்களை வளர்க்குறதோ வாடகை கட்டுறதோ நாங்க வகுத்த சமாளிக்கிறதோ. ஏதோ ராமச்சந்திர சார் கிட்ட போனுங்க, அவர் இங்க சந்திரிக்கு சொன்னாங்க. அதனால நாங்களும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டுங்க சாமி. இல்லைன்னா இத்தனை பேரும் நாங்க ஒரே நாள் செத்துட்டா கூட சந்தோஷம். உங்க மனசுக்கு சந்தோஷமா தான். எங்களுக்கு வழியே இல்லை. இதை விட்டா கஞ்சி குடிக்க முடியாது. வியாபாரம்னா ஒரு நாளைக்கு பட்டினியா தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு வழி இல்லாத. துளசி, நாங்க இது ரோடு சைட்ல வியாபாரம் பண்றோம், பூ வியாபாரக்காரங்க. எங்க 2 மாசமா கடைங்க எங்களுக்கு விடல. வாழ்வாதாரம் எங்களுக்கு அதுதான். துரத்தி அடிக்கிறாங்க. நாங்களும் எல்லாரையும் போய் பார்த்தாச்சு, எதுவும் உதவி இல்லை. இப்போ ராமச்சந்திர ஐயாவை போய் பார்த்துங்க, தெளி எம்எல்ஏவை. அவர் இங்க சந்தித்து சொல்லியிருக்காங்க. வந்திருக்குறோங்க. நாங்க எங்க கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ எங்க கடைங்க நாங்க முன்ன இருந்த இடத்துல திரும்பி உட்கார மாதிரி விடுற மாதிரி பாருங்க. எங்களுக்கு கடை வேணும். 2 லட்சம்லாம் அட்வான்ஸ் எங்களால கட்ட முடியாது. டெய்லி 700 ரூபாய் வாடகை எங்களால கட்ட முடியாது. எங்களால 2 லட்சம் கொடுத்தலாம் கடை எடுத்து வாழ முடியாது சார். நாங்க 2 கிலோ 3 கிலோ பூ விற்கிறோம். அதை நம்பிதான் நாங்க பல்பு ஓட்டுறோம். புள்ளிங்களை வச்சுக்கிட்டு 1 கிலோ 2 கிலோ நாங்க பூ விற்கிறோம். எங்களுக்கு அங்கதான் கடை வேணும். அங்க போய் இங்க போய் போலீஸ்காரங்க துரத்துறாங்க. எங்களால கடை அங்க எங்களுக்கு அங்கேயே கடை வேணும் சார். பாத்துங்க, இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. எத்தனோ ஏழைங்க இருக்கிறாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காங்க. வீடு வாடகை கூட கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு அதே இடத்துல எங்களுக்கு கடை விடுங்க. துரத்துலாடுறாங்க. எந்த இடத்துல வச்சாலும் எந்த சொந்தல வச்சாலும் ஸ்டாண்டுங்கெல்லாம் வடிச்சு லாரியில போட்டுட்டு எடுத்துன்னு போறாங்க. போய் அவங்க காலில் விழுந்தா கூட தரமாட்டோம் அப்படின்னு எங்களை பிடிச்சி தள்ளுறாங்க கீழே. நாங்க என்ன பண்ணுவோம்? இதை விட்டு எங்களுக்கு வேற வழி இல்லை. குழந்தைங்களும் வளர்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், சொந்த வீடு கூட இல்லை எங்களுக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஏழைங்களா இருக்கிறோம். ஆனா எங்க கடை வாடகை விட்டுருக்காங்க தானே, போய் அங்க இடம்னு சொல்றாங்க. எங்களால எப்படி அட்வான்ஸ் கட்ட முடியுமா? தினம் ரோஜனும் இவ்வளோ காசு கட்டணும், அப்பதான் உங்களுக்கு கடைங்க அப்படின்னு சொல்றாங்க. தினம் எங்களால கட்ட முடியாது. அட்வான்ஸ் எங்களால கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு அதே இடத்துல தயவு செஞ்சு கடை விடுங்க. இதை விட்டா எங்களுக்கு பழிக்கிற வழியே கிடையாது. எங்களுதெல்லாம் கடை இருக்குது. நாங்களும் புள்ளா குட்டி வளர்க்கணும். பேரும் பேத்தி ஓடி வராங்க. அவங்களுக்கு சோறு போடணும். நாங்க சாகுற வழியை விட்டா யாரும் ஒண்ணுல எங்களுக்கு கடை வேணும். 20 வருஷம் 30 வருஷம் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோங்க அந்த இடத்த நம்பி. இன்னைக்கு முனிசிபாலிட்டிக்காரர் தூக்கி சாடுறாங்க. நாங்க ஓடுறோங்க. கடை எடுத்துட்டு ஓடுன்றாங்க. அதுக்கு பின்னாடி அட்வான்ஸ் கொடுன்றாங்க. எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாத நாங்க உட்காந்துக்கிறோங்க. எங்க நாங்க அட்வான்ஸ் கொடுக்குறது? அந்த இடத்த விட்டா எங்களுக்கு வேற வழியும் கிடையாது. எங்களுக்கு தெரியல எங்க பழிக்கணும்னு. எங்களுக்கு மார்க்கும் தெரியல. வேற இடத்துல கொண்டு போய் விட்டா அங்க எங்கனால முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க எங்கிருந்து பழிக்கிறது? எங்களுக்கு அந்த இடம் வேணும் சார். ராமச்சந்திர அப்பங்கிட்ட போய் நிற்கிறோங்க. அந்த அப்ப எங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறது நம்பிக்கையில நாங்க போய் நிற்கிறோங்க. முனிசிபாலிட்டிக்காரரும் தூக்கி போட்டுன்னு போறாங்க. பூ அன்னைக்கு 50 பார் அப்படியே எடுத்து போட்டு போனாங்க. இன்னொரு நாள் 40 பார் எடுத்து போட்டு போனாங்க. குடு நாளும் கொடுக்க போறது இல்லை. நாங்க எதை வச்சு நாங்க பழிக்கிறது? நாங்க எதை வச்சு பழிக்கிறது சொல்ல? நாங்க ஒரு நாள் பூ தானே எங்க வாழ்க்கையே போகுது. இல்லைன்னா இல்லை. நாங்க வீட்டுல போய் வேற கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட எங்க போய் எம்எல்ஏ கிட்ட மருந்து கூட சாகணும், இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றி கொலிச்சிக்கணும். அதான் எங்களுக்கு வழி சேர்த்து. அதான் நான் நினைச்சிருக்கிறேங்க. பெட்ரோல் ஊத்தின்னு ஒட்டு மொத்தமா சத்து போயிடலாம் எழுகான்றங்க. அவ்வளவுதான்.